என்ன சாந்தி, பிள்ளை கீழே வரல, மேலேயே இருக்கா? என்னன்னா சும்மா அப்பா அப்பான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. ஏன் அவளை ஏதாவது திட்ட ஏதாவது செய்தியா? ஆமா, உங்க மூளை நான் திட்டாலும் நான் திட்டினால அவ கேட்கக்கூடிய ஆளா? நான் ஒன்றும் சொல்லலை, மேலே படுத்து கிடைக்கியா? வேற கூட்டிட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், அவ கொஞ்ச நேரம் படுக்கணும், படுக்கட்டு. என்ன மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரல? இல்லைன்னா பூங்கொடி வந்த உடனே மாப்பிள்ளையும் வருவாரு, காணல. என்னன்னு தெரியல, பார்க்கட்டு, வந்தா வரட்டு. என்ன சாந்தி, ஒரு பொறுப்புள்ள அம்மைய மாதிரி பேசு. வந்தா வரட்டுன்னு சொல்லியா? ஆமா ஆமா, எல்லாரும் பொறுப்பாக தான் நடந்துக்கிட்டியாவ, ஏதோ நான் மட்டும் பொறுப்பு இல்லாம நடக்கிற மாதிரி சொல்லாதீங்க. கௌதம் தங்கச்சிங்க. ஆமா, நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்துருந்தாலே மக்கா. அவ எங்க? நீ போ, நான் வரேன்னு சொன்ன சித்தி. பாருங்க, அவன் நல்ல புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். நீ இப்போ வரேன்னு சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு யாரு நல்லது சொல்லி கொடுக்காவளோ அது எங்க அவளுக்கு மேவும்? என் பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்காத கௌதம். சித்தப்பா, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வீட்டுல போய் சிம்பிளாவது கல்யாணத்தை எடுப்புட்டு பேசிட்டு ரொம்ப மக்கா. அதெல்லாம் பாத்துக்கலாம் சித்தப்பா. ஏப்பா, என்ன இவா சிரிச்சுக்கிட்டு பேக்கும் கையுமா வந்து நிக்கியா? எங்க கிளம்பிட்டா? என்ன மக்களே, மேல படுத்து கிடைக்கியான்னு அம்மா சொன்னா, நீ கிளம்பி ரெடியாகி வந்து நிக்கியா? எங்கம்மா கிளம்பியா? என்னப்பா கேள்வி? ஏன் என் வீட்டுக்கு போறேன்? எது வீட்டுக்கு போறியா? என்னடி செஞ்சுட்டு இருக்க? வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னேன், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கம்மா? ஏன் என்னாச்சு? பிபி கூடிய போகுது, பிபி டேப்லெட்டு மறக்காம போட்டுருங்க. என்ன பூமடி விளையாடிட்டா இருக்கா? ஒரு நிமிஷம் பிரதர், இந்த பேக்கை கொஞ்சம் பிடிங்க. என்னடி வீட்டுக்கு கிளம்பின்னு சொல்லியா? இவ்வளவு நேரம் உன புத்திமதி சொல்லி இருந்திருந்தாரு யாரும் இல்லையா? எம்மா சத்தம் போட்டு வேற பேசாதீங்க, அப்பாய்க்கு காதுல கேட்ட போகுது. அப்பாய் வேற நெஞ்சு வலி, அதிர்ச்சியான விஷயம் ஒன்றும் சொல்லாதீங்க. அது இல்ல மக்கா, எங்க கிளம்பிட்டா? எங்கனா நான் என் வீட்டுக்கு போறேன், சரியா? போயிட்டு வரேன், பாய். இல்ல தனியா இல்ல போறா? அதான் வேணா உன் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி வர சொல்லு, வந்து கூட்டு போய் சொல்லு. லாக் பண்ணாம பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் கொண்டு வர சொல்லி அவன் கொண்டு விடுவான். ஏப்பா, நான் வந்து 2 நாள் ஆகுதுப்பா. அத்தை ஃபோனுக்கு மேல ஃபோனு, வந்துரு. அதான் அத்தை கிட்ட சொன்னேன், ஒரு வாரம் நின்றுக்கிட்டு வரேன். நீ அத்தை ஓகே தான் சொன்னாங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குப்பா. அதான் அவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லாம சர்ப்ரைஸா போய் நிக்கலாம். நீ எப்படிப்பா ஐடியா? சூப்பர் மக்களே. சரி, அண்ணன் கூட்டிட்டு போவான், அண்ணன் கூட போவா. சரிப்பா. ஏமா அப்ப நான் வரட்டா? நான் சொல்றதை கேட்க கூடாது, நீ தான் நினைச்சிட்டு இருப்பியாட்டி? இப்பதானே அங்கிருந்து வந்தா, மறுபடியும் உடனே போனா ஒன்னதான் மதிப்பாவளா இல்ல என்னதான் மதிப்பாவளா? இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னு நினைச்சுக்க, நீ பேசி என் மனசே மாத்தி என்ன நிரந்தரமா இங்கேயே இருக்க வச்சிருவா. நான் கிளம்புறேம்மா, என் வேலையை பார்த்துட்டு என் வீட்டுக்கே போறேன். அவ்வளோ ஆயிட்டு இல்லையா? முட்டை கண்ணா, என்ன கண்ணை உருட்டி இருக்கியா? வா போலாம். சித்தப்பா, தங்கச்சிய கொண்டு விட்டுட்டு வந்துரு மக்களே. சரி சித்தப்பா. சின்ன பொண்ணு, நாளைக்கு சாயங்காலம் கொஞ்சம் இருட்டுற நேரம் அப்படியே இந்த ஊரை ஒரு வலம் வருவோமா? எப்படி? ஏன்க்கா, எதுக்கோ? இல்லைண்ணா, பொங்கல் தான் வரப்போகுது இல்லையா? அதான் யார் யாருக்கு வீட்டில் என்னென்ன கோலம் போட போறாவ, என்னென்ன சாதனம் எல்லாம் வாங்கிக்க போறாவன்ட்டு சும்மா ஒரு அலசிக்கிட்டு வருவோம். சும்மா அலசவா இல்ல அங்கிருந்து ஆட்டைய போடவா? எதுக்குக்கா? ஆமா, ஆட்டைய பொடியாவ, நல்ல ஆட்டைய போன. அப்புறம் முன்னாடி தான் கோல மாவெல்லாம் வீட்டுக்கு வெளியே வைப்பாவ. இப்ப எல்லாம் ஒரு வீட்டுல கூட கோல மாவை வெளியே வைக்க மாட்டேங்கிறாவ, எல்லாம் தூக்கி உள்ள வைக்காவ. எதுக்குதான் வைக்க அவ்வளோமா? வேற எதுக்கு? உங்களை மாதிரிப்பட்ட ஆளோட பார்த்து பயந்துதான் எல்லாமே வீட்டுக்குள்ள வைக்காவ. ஆமா கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு. ஜல்ரா ரொம்ப வயனிட்டாத. பாருங்க, அது இதுன்னு ஏதாவது பேர் வச்சிடல, நானும் ஏதாவது பேர் வைக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க. பேர் வைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியா? என்னண்ணா அப்படி என்னத்த பேர் வச்சிருவா? சோளவு போல வாயி, கோழி குண்டு மாதிரி கண்ணு, முருங்கைக்காய் மாதிரி கை, வேற என்ன துவைக்கணும்? உமா, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், வாங்கி கட்டிட்டு அதை பார்த்துக்க. பாத்தியா சின்ன பொண்ணு, தன்னைத்தானே எல்லாம் சொல்லிக்கிட்ட வந்துடும் உடனே. ஆனா இவைய அடுத்த வீட என்ன வேணாலும் சொல்லுவாவ. ஆமாண்ணா, அப்படிதான். நான் எல்லாம் சொல்லி நீ கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா நான் அக்கா, நீ தங்கச்சி. ஆமா, பெரிய அக்கா. அக்காடா, ஐமே அக்கா. இந்த ஸ்டைல் பேச்செல்லாம் வேற யார்கிட்டையும் தெரியாதவங்கள்ட்ட பேசுங்க, என்கிட்ட பேசாதுங்க பார்த்துக்கிடுங்க. கடுப்பாகுது. என்னடா சின்ன பொண்ணு, திடீர்னு நீ எப்படி கோவப்படுறா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்திய, கொஞ்ச நேரம் இருங்க. பாவம், ராணிய கல்யாணம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்குக்கா. பேச்சுக்கிட்டா? அதான் ஆனந்த் இங்க, பூங்குடி பிள்ளை அங்க, ஒரு மாதிரில இருக்கான். இப்ப ராணியக்கால் மனசுல அவங்க சொல்லி ஏதோ போன மாதிரிலேக்கா கஷ்டமா இருக்கும். அதான்டா, பேசும்போதெல்லாம் வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பார்த்து பேசணும், இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றத பத்தியா. வாங்கி கட்டிட்டு போயிடாங்க பாத்துக்கிடுங்க.
சரி ரொம்ப பண்ணாத. ஆமா, வீட்டுக்கு போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியா? உன் மாமியார் ஒன்று தேடாதா? என் மாமியார் என்னை தேடாமல் இருந்தால் தான் அதிசயம். கண்டிப்பாக தேடி இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஒன்று, நான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தேன். என் மாமியார் என்னை திட்டவே செய்யாது. நல்ல காரியமா? நீ பண்ற நல்ல காரியமா? சான்ஸ் இல்லையே சின்ன பொண்ணு. நிஜமாக்கா, என் மாமியார் மீனை வாங்கி மறந்து வெளியே வச்சிருந்து அதை நான் அழகாக தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா? இதுல என்னடா நல்ல காரியம்? ஆமாம், வாங்கின மீன் வெளியே இருந்தால் நாசம் தானே ஆயிருக்கும். என் மாமியார் மறந்து வச்சதை நான் தூக்கி உள்ள வச்சுட்டேன். எப்படி என்ன பாராட்ட தானே செய்யும். எப்படி? ஆமா, பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டா. போ போ. ஏமா என்னக்கா கீதாவை பாத்தியலாமா? காணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாக்கா கேங்கா எங்கேயோ போனாலுவ. எங்க போனாலும்னு தெரியல, பாத்துக்கிடுங்க. அப்படியா? எந்த பக்கத்துல ஓடி போனாவ? இந்த வலது சைடு தாக்கா போனாவ. ஏன்க்கா? சும்மாம்மா, சும்மா ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும் பார்த்துக்க, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணு, உன் மாமியார் ஒன்று தேடிட்டு இருக்குமா? ஓடிப்போ. ஆ சரிக்கா, இன்னும் ஆள் வரலையே நினச்சேன். உங்ககிட்ட சொல்லிவிட்டாவ போகிறேன். இந்த விஷயம் மறக்கிறவுல கீதாக்கிட்ட சொல்லணுமே. எங்க போனான்னு வேற தெரியல. என்னன்னா மாமியாரை பத்தி பேசணும்னு ஆளை விட்டுருக்கு. அதான் என்னன்னு தெரியலக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி பின்னப்போ. இழுவ பாத்தியா, சின்ன பொண்ணு மாமியார என்னதான் சண்டை போட்டாலும் எடுத்தாலும் நிறைய நகையெல்லாம் செய்து கொடுக்கலாம் பத்தியா சப்போர்ட் பண்ணிருக்கு. அதான் அன்னையே சொல்லிட்டே இல்லையாக்கா, அவ நிறைய நகை போட்டிருக்கியா எடுத்திருக்கியா நீ? எப்பவுமே நம்ம கூடயே தான் தெரியா. ரூபாயெல்லாம் எப்படிலாம் சாக்கி அடிக்கணும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா பத்தியா. நமக்கு அந்த தெரிஞ்சு தெரிய மாட்டேங்குது. அவகிட்ட ஒரு நடுவு லைட்டா பேச்ச கொடுத்து கேட்டு பாப்போம்க்கா, எப்படி காசு ஜெயிக்க அடிக்கியா நீ, என்ன சொல்லியா நீ பாப்போம். அப்படிங்கிற சொல்லி தருவா? கேக்குற விதத்துல கேப்போம்க்கா, அப்ப சொல்லுவ இல்லையா? கேப்போம். இழுவ எங்க மாடி வேலையதான் போனாலும் என்னமோமா கொஞ்சம் கூட புத்தி இல்லாததா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஊரு கதை உலக கதைலாம் நல்லா பேசுவா. என்னக்கா சின்ன பொண்ணு மாமியார் வேற இங்க நிக்குது? என்னக்கா ஒரு நாள் வெளியில அங்கங்க ஆளை காணாது, இன்னைக்கு என்ன இங்க வந்து நிக்கிறிய? என்னக்கா? ஏன் நேரம் ராணி, ஏன் நேரம். வீட்டுல ஒரு எருமை மாடு இருக்கு இல்லையா, அத காணல. அதான் ஒவ்வொருத்தருட்டையா சொல்லி விட்டுட்டு இருக்கேன். சொல்லி விட்டே 15 பேர்கிட்ட சொல்லி விட்டாச்சு. இன்னும் மாடு வந்து சேரல பாத்துக்க. யாரக்கா சொல்றியா? சின்ன பொண்ணையா? ஆமா லட்சுமி, அந்த பொண்ணதான். எங்க போனாலும் பேர்ல மட்டும்தான் பொண்ணு, மற்றபடி சரியான அட்டாபடி பிடிச்சவா. எங்க போய் தொலைஞ்சோம். ஏக்கா என்னாச்சு? என்னத்த சொல்லதுக்கு, ஃப்ரிட்ஜில் மீன் வாங்கி வச்சிருந்தேன் லட்சுமி. அந்த மீனை சரி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சிருந்தேன் பாத்துக்க. அது தூக்கி வச்ச மீன் அவளுக்கு கண்ணை உறுத்துச்சோ என்னமோமா, மீனை தூக்கி மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருக்கியா. நான் இப்ப போயிட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு மீனை தேடி மீனை கடலை. சரி நம்ம வீட்டுலதான் ஒரு அறிவு கட்டது இருக்கே, அது ஏதாவது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து வைக்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசர்ல இருக்குமா. இனி எப்ப அந்த ஐஸ் நான் எப்ப என்ன கறி வைக்கிறது சொல்லு. அப்படியாக்கா, நான் அவளை பார்த்த பின்ன வர சொல்லட்டா? என் கஷ்டத்தை பாரு, நான் எப்படி இருந்தவா, என் தலையில இவ ஒரு மருமகன் வந்துருக்க பாரு. எனக்கு அதை நினைக்கும் போதுதான் சரியான கோவம் வருது ராணி. சரி, இதைத்தான் நீ மறந்தெடுத்து என்னமோ ஒரு ஞாபகத்துல வச்சுட்டானி விடு, அதை கூட நான் மன்னிச்சிருவேன். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கியா கோம்ப, அதை விடு. அதை விட்டா மறுபடி துணி எல்லாம் துவைச்சு கொண்டு மொட்டை மாடியில காய போடியாம அடிக்கிற மழையில என்னக்கா சொல்றிய? உள்ளது வேணா என் வீட்டுல ஒரு நாள் வந்திருந்து பாருங்க. அவ கூட தானே 24 வந்து உங்க கூட தெரியா இல்லையா, கேட்டு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியாளா தெரியாம பண்ணியாளா, இல்ல புத்தி தான் சுவாதினி இல்லாம போயிட்டான்னு எனக்கு தெரியல. எல்லாம் தலைகீழ பண்ணிட்டு தெரிய. குளிக்கிறதுக்கு போனா அன்னைக்கு ஒரு குடை எடுத்துக்கிட்டு போறாமா. சரி, இவ குளிக்கிறதுக்கு எதுக்கு குடை எடுத்துட்டு போறாங்கன்னு நானும் கொல்லப்புறமா போய் பார்க்கேன். கொடையை பிடிச்சிட்டு கொடைக்கு மேல தண்ணி கவரி ஊத்தியா. நான் கேட்கேன், அட அறிவு கட்டவளே, எதுக்கு கொடைக்கு மேல தண்ணி ஊத்தியானி? அத்தே, அது மார்கழி மாசம் இல்லையா, உடம்புல பட்டா குளிராணி. அப்ப எதுக்கு லட்சுமி இவ குளிச்சுட்டு போனோம், வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? இப்படி ஒன்னொன்னும் தப்பு தப்பா தலைகீழா பண்ணி பண்ணி என்னையே கொண்டுகிட்டு தான் இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்யுது, என் பையன் சொல்லியான் கார்ல அந்த கவரை எடுத்து போடு, கார் நனையுது இல்லையானி. அவங்கிட்ட கேட்கியா, ஏன் நடக்கிறதுக்கு எனக்கு குடை வாங்கி தந்த உனக்கு காருக்கு ஒரு குடை வாங்க தெரியாதானே, அந்த கவரை தூக்கி தான் போடணும்னு அறிவு கிடையாதாமா? எங்க கிட்டதான் இப்படி பண்ணியாலா, இல்ல உங்ககிட்டயாவது நல்லா பேசியாலா இடிக்காலா எப்படி?
ஏக்கா எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசி சிரிச்சதாக்கா செய்ய. அப்ப என்ன பார்த்தாதான் அவளுக்கு இந்த ஆக்ஷன் எல்லாம் வருதா? ஏதோ லட்சுமி உங்ககிட்ட என் மனசுல உள்ள குறையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அது எங்கேயாவது மேய்ச்சிட்டு இருந்தா அடிச்சு பத்தி விடுங்கம்மா. சரிக்கா. நானேக்கா வாங்க. லட்சுமி சின்ன பொண்ணு மாமியார சொல்லும் போதே எனக்கு சிரிப்பா வந்து நம்ம ஏதாவது சிரிச்சவை நம்ம கஷ்டத்தை காட்டி இவ்வளோ சிரிச்சாலே சொல்லிடக்கூடாதுன்னு நானும் அமைதியா இருந்தேன். ஏக்கா எனக்கு அப்படிதான்க்கா. நீ சொன்னாவ பத்தியெல்லாம் மழை பெய்யும் போது துணி காயப்பட போறானே கடவுளே சிரி தாங்க முடியல. இந்த சின்ன பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணியாலும் நிறுத்துவாவன்னு பார்த்தா ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கியாவ. கடவுளே கடவுளே டெய்லி சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போனா அப்ப இப்படிதான் நடக்குமோ என்னமோமா. இன்னைக்கு ஒரு வழி ஆயிரம் சின்ன பொண்ணு. ஏற்கனவே மாமியார் கடும் கோபத்துல இருக்குக்கா. சின்ன பொண்ணு இன்னைக்கு தீந்தா. ஆமா லட்சுமி பாருங்க இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோகமாவே எதாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க சரியா? சரி லட்சுமி எப்படியும் பூங்கொடி புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே திரும்பி வருவா. வேணா பாருங்களா. நீ சொன்னது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. கண்டிப்பா நடக்கிறானேக்கா. பாருங்க பூங்கொடி வந்தோடனே நீங்களும் என்ன நினைக்கதான் போறீங்க பாப்போமா? வாங்குறானேக்கா. வா லட்சுமி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை